புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மற்றும் ஒரு அண்மை செய்தி, கடலூர் மாவட்டத்தில் 60% பேருந்துகள் இயங்கி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டத்தில் 60% பேருந்துகள் இயங்கி வருகிறது. பேருந்துகளை இயக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம் பாரிவள்ளல், விவரங்கள். கடலூர் பணிமனை பாத்தீங்கன்னா அதிகாலை முதலே போராட்டத்தில் ஈடுபடும் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் அங்க குவிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தோமுக சார்பில் அவங்க நிர்வாகிகளும் இருக்காங்க. அதிகாலையில பாத்தீங்கன்னா தோமுக நிர்வாகிகளே பேருந்து இயக்கியதால தொழிற்சங்க கூட்டமைப்புங்க அவங்களுக்கு கடும் வாக்குவாதம் ஏற்படுது. இந்நிலையில பாத்தீங்கன்னா தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைத்து கூட்டமைப்பு தொழிற்சங்க நிர்வாகிகள் எதிர்ப்பையை மீறி மீண்டும் பேருந்து இயக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதை அவர்கள் அனைவரும் அந்த பேருந்து தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது கடும் வாக்குவாதம் ஏற்படுது. தொழிற்சங்க கூட்டமைப்பினரும் தோமுகவை சேர்ந்தவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையில காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்காங்க. இதனால அந்த இடமே ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு, அது மட்டும் இல்லாம கூடுதலாக தீயணைப்பு துறையை சேர்ந்த வாகனமும் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா கடலூர் பணிமனையில் 60% பேருந்துகளை மட்டுமே இயக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.